வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். துறவரத்தில் அதிகம் நாட்டம் காட்டும் கோட்டபாய. நீதிமன்றத்திற்கு வெளியே கும்பல் தாக்குதல். வேலையை செய்ததற்காக தான் குறிவைக்கப்பட்டதாக கூறும் வழக்கறிஞர். காத்தான்குடியில் சட்டத்தரணியிடம் வேலைக்கு சென்ற யுவதிக்கு நேர்ந்த கதி. நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. திருகோணமலை முல்லைத்தீவு கடற்பரப்பில் நிலநடுக்கம். திருகோணமலையில் மற்றுமொரு சர்ச்சையை கிளப்பிய சம்பவம். நாடாளுமன்றத்தில் தமது குரல் ஒலிக்காதது தமிழ் மக்களுக்கு பேரிழப்பு. டக்ளஸ் தேவானந்தா வேதனை. தந்தையால் மகளுக்கு நடந்த கொடூரம். பறிபோன 14 வயது சிறுமியின் உயிர். மஹிந்த குடும்பத்திற்கு தொடரும் சிக்கல். நாமல் சிரந்திக்கு ஒரே நாளில் அழைப்பாணை. 305 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான சட்டவிரோத சிகரெட்டுகள் முத்துராஜவெல பகுதியில் அழிப்பு. முல்லைத்தீவில் வீதியில் உலரவிடப்பட்ட நெல்லால் விபத்து. கடும் மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை. கந்தளாயில் சிவில் பாதுகாப்பு படை வீரர்களின் மனைவிகள் பாரிய போராட்டம். பல் துலக்கும் போது வழுக்கி விழுந்ததால் கழுத்தில் சிக்கிய தூரிகை. காத்தான்குடி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறுகிறது. திருகோணமலையில் 117 ஆமை முட்டைகளுடன் சந்தேக நபர் கைது. வைத்தியர்களின் போராட்டம் தீவிரம். வெளியிடப்பட்ட முக்கிய அறிவிப்பு. திடீரென சரிந்துள்ள தங்கம் மற்றும் வெள்ளி விலை. டிட்வாவுக்கு பின்னைய மறுகட்டமைப்புக்காக மேலும் 10 பெய்லி பாலங்களை இலங்கைக்கு அனுப்பும் இந்தியா. இலங்கையை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் நுகேகுட மஜிஸ்திரேட் நீதிமன்றத்திற்கு வெளியே ஒரு கும்பலால் தனது வாகனம் தாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவம் வழக்கறிஞர்கள் தங்கள் தொழில்முறை கடமைகளை செய்வதால் எதிர்கொள்ளும் அதிகரித்து வரும் ஆபத்துக்களை பிரதிபலிக்கிறது என்றும் எச்சரித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை காலை நீதிமன்ற வளாகத்திலிருந்து வெளியேறும் போது சுமார் 50 முதல் 75 பேர் கொண்ட குழு தனது காரை பிரதான வாயிலில் சுற்றி வளைத்து அடித்து நொறுக்கியதாக வழக்கறிஞர் ஹர்ஷன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடத்தியவர்கள் தனிப்பட்ட எதிரிகள் அல்ல எனவும் மாறாக ஒரு வழக்கில் ஒரு சந்தேக நபருக்காக சட்ட ஆலோசகராக தனது கடமையை செய்ததால் அக்குழுவினர் கோபமடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்திற்கு திரும்பினால் தன்னை கொலை செய்வதாக கும்பல் மிரட்டியதாகவும் தன்னுடன் வந்த ஒரு மூத்த வழக்கறிஞரை வலுக்கட்டாயமாக தாக்கியதாகவும் வழக்கறிஞரின் சட்டை கொலரை பிடித்து இழுத்து சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையின் தலையீடு இருந்ததால் தான் தாக்கப்படுவது தடுக்கப்பட்டதாகவும் சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே மிரிகான காவல் தலைமையகத்தில் புகார் அளித்ததாகவும் ஜெயரத்ன கூறியுள்ளார். இருப்பினும் 24 மணி நேரத்திற்கு மேலான பிறகும் எந்த சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை என்றும் இலங்கையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வாடிக்கையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் அச்சுறுத்தல் மற்றும் வன்முறைக்கு ஆளாக நேரிடும் என்றும் ஜெயரத்ன எச்சரித்துள்ளார். இந்த தொழில் ஆபத்தான பாதுகாப்பற்றதாக மாறிவிட்டதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் இளம் யுவதி ஒருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய சட்டத்தரணியை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றை சேர்ந்த சட்டத்தரணி ஒருவர் தனது காரியாலய பணிக்காக 24 வயதுடைய யுவதி ஒருவரை 2023 தொடக்கம் வேலைக்கு அமர்த்தியுள்ளார். மேலும் யுவதி தனிமையில் இருக்கும் போது சட்டத்தரணி அடிக்கடி பாலியல் தொந்தரவுகளை கொடுத்து வந்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது. அதற்கு குறித்த பெண் இடமளிக்காத வேளையில் உணவில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து தவறான நடவடிக்கைக்கு உட்படுத்தியுள்ளார் என்றும் இவ்வாறான நிலையில் யுவதிக்கு திருமணமாகி ஒரு வாரத்தின் பின்னர் மருத்துவ பரிசோதனையில் அவர் 12 வாரங்கள் கொண்ட 3 மாத கர்ப்பிணியாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சட்டத்தரணி செய்த வன்கொடுமை தொடர்பாக தேசிய சிறுவர்கள் பெண்கள் அமைச்சுக்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்ததை அடுத்து யுவதியை பிரதேச செயலக சேவை நாடும் மகளிர் பிரிவினர் பாதுகாப்பான இல்லத்தில் தங்க வைத்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் யுவதியிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டதுடன் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் சட்டத்தரணிக்கு எதிராக பலாத்கார கற்பழிப்பு குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிவான் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிவான் அவரை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். திருகோணமலை பொதுமக்கள் அதிகளவில் பாவிக்கும் மகேசர் மைதானத்தில் திருகோணமலை பிக்கு ஒருவரின் தகனக்கிரிகை இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. மக்கள் அதிகம் பயன்படுத்தும் மைதானத்தில் இதை செய்ய வேண்டாம் என கூறியும் பிக்குவால் தகனக்கிரிகை அடாத்தாக முன்னெடுக்கப்படுவதாகவும் பிரதேசவாசிகள் சினம் வெளியிட்டுள்ளனர். இந்த மனநிலை மிகவும் மோசமானது. இதை தட்டி கேட்க திருகோணமலையின் ஒரு அரச பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். ஆனால் அவரும் பௌத்த பேரினவாதத்திற்கு பயந்தே வாழ வேண்டி இருக்கிறதாகவும் விசனம் வெளியிட்டுள்ளனர். இதனால் தான் ஏனைய இடங்களில் விகாரைகள் வரவிடாமல் தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் என்றும் பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அதேவேளை திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் முடிவதற்குள் பிக்குவின் தகனக்கிரியை முன்னெடுக்கப்படுகின்றமை மக்கள் மத்தியில் சினத்தை ஏற்படுத்தியுள்ளது.
நாட்டின் மகாநாயக்க தேரர்கள் தற்போதைய அரசாங்கத்தின் தீர்மானங்களில் நேரடி தாக்கத்தை செலுத்தி வரும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பௌத்த தத்துவத்தில் அதிக நாட்டம் கொண்டு தனது நேரத்தை செலவிடுவதாகவும் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அவ்வூடகம் மேலும் குறிப்பிடுகையில் 30 ஆண்டு காலமாக போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பாதுகாப்பு செயலாளராக பெரும் பங்காற்றிய அவர் பின்னர் மக்கள் போராட்டத்தினால் பதவியை துறந்து நாட்டை விட்டு வெளியேறிய முதலாவது ஜனாதிபதியாகவும் வரலாற்றில் பதிவானவர் என்றும் மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்புகள் இருந்த போதிலும் அவரை சூழ்ந்திருந்த நெருக்கமானவர்களின் தவறான ஆலோசனைகளால் பெரும் மக்கள் எதிர்ப்பு எழுந்ததென்றும் இதனால் அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய பின்னர் எந்தவொரு அரசியல் செயற்பாடுகளிலும் கலந்து கொள்ளாமல் மிகவும் அமைதியான போக்கை கடைபிடித்து வந்துள்ளார் எனவும் அவ்வூடகம் குறிப்பிட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள தகவல்களுக்கு அமைய கோட்டபாய வெளிநபர்களுடன் தனது தொடர்பை முடிந்தவரை குறைத்துக் கொண்ட அவர் தனது பெரும்பாலான நேரத்தை தியானத்தில் செலவிடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கூடுதலாக பௌத்த தத்துவம் மற்றும் ஆழ்ந்த தியான முறைகள் குறித்து எழுதப்பட்ட புத்தகங்களை படிப்பதிலும் அவற்றிலுள்ள தர்மத்தை படிப்பதிலும் அவர் மிகவும் ஆர்வமாக உள்ளதாகவும் அவ்வூடகம் கூறியுள்ளது. திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட கடற்பரப்பில் நேற்று பிற்பகல் 3:49 மணியளவில் சிறிதளவான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது 3.6 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாக புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. திருகோணமலையிலிருந்து 38 கிலோமீட்டர் தூரத்தில் இது நிகழ்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடற்பகுதியில் இது ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு அருகில் உள்ள நிலப்பரப்பில் வசிக்கும் மக்களுக்கும் இந்த அதிர்வு உணரப்பட்டுள்ளதாகவும் ஆயினும் இவ்நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் பிரதிநிதியாக தான் கடந்த 30 வருடங்களாக தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததாகவும் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மக்கள் மாற்றத்தை விரும்பி வாக்களித்திருந்தாலும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலேயே அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நாடாளுமன்றத்தில் தமது கட்சியின் பிரதிநிதித்துவம் இல்லாததால் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பாரிய வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் உணர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தொலைபேசி ஒன்று தொடர்பில் ஏற்பட்ட தர்க்கம் முற்றியதில் தந்தை தனது மகளை கொன்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் தெல்கடை பிரதேசத்தை சேர்ந்த 14 வயதுடைய சிறுமி என்றும் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த சிறுமிக்கும் தந்தைக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த தர்க்கத்தின் போது தந்தை இந்த கொடூரத்தை செய்துள்ளமை முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த மகள் எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். சந்தேக நபரான தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச மற்றும் இலங்கை பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறிலிய சவிய திட்டம் தொடர்பான விசாரணைக்காக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சிரந்தி ராஜபக்ச அழைக்கப்பட்டுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்தன. குறித்த விசாரணைக்காக வாக்குமூலம் பதிவு செய்ய வருமாறு முன்னர் அவருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் வர முடியாதென கூறி அவர் வேறு திகதியை கோரியிருந்தார். அதன்படி 3ஆம் திகதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அதே நாளில் காலை 9:30 மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். காயமடைந்தவர் மாஞ்சோலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் வீதியில் நெல் உலர விடப்பட்டிருப்பதால் நிலை தடுமாறி விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரகமுவ ஆகிய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது நேற்று 31ஆம் திகதி பிற்பகல் முதல் அமுலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. சிவில் பாதுகாப்பு படை வீரர்களை வெளி மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்வதை கண்டித்து அவர்களின் மனைவியர் கந்தளாயில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் கந்தளாய் பிரதேச செயலகத்திற்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த மாதம் கந்தளாயில் கடமையாற்றிய சிவில் பாதுகாப்பு படை வீரர்கள் பலர் கொழும்பு உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த தீர்மானத்தினால் தமது குடும்ப வாழ்வாதாரமும் பிள்ளைகளின் கல்வியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து 80க்கும் மேற்பட்ட மனைவியர் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள்
முன்வைத்த முக்கிய கருத்துக்களின்படி ஊர்காவல் படை என்பது அந்தந்த ஊர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. அதனை விடுத்து வீரர்களை வெளி மாவட்டங்களுக்கு அனுப்புவது படையின் நோக்கத்திற்கே முரணானதென்றும் போர்க்காலங்களிலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தத்தமது ஊர்களுக்காக பாடுபட்டவர்களை இப்போது தூர இடங்களுக்கு மாற்றுவது நீதியற்றதென்றும் வெளி மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்ட இடமாற்றங்களை உடனடியாக ரத்து செய்து வீரர்களை மீண்டும் திருகோணமலை மாவட்டத்திற்குள்ளேயே பணியமர்த்த வேண்டும் எனவும் கோரியிருந்தனர். காலியை சேர்ந்த 63 வயதான ஓய்வு பெற்ற பொது ஊழியரான பிரேமலால் என்பவர் கடந்த ஜனவரி 23 பல் துலக்கும் போது குளியலறையில் வழுக்கி விழுந்ததால் அவரது வாயிலிருந்த பல் துலக்கும் தூரிகை உடைந்து அதன் முன்பகுதி தொண்டையில் சிக்கிக் கொண்டது. பின்னர் காலி தேசிய வைத்தியசாலை வைத்தியர்கள் தூரிகையை அகற்றும் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளனர். காத்தான்குடி பிரதான பஸ் தரிப்பு நிலையத்தின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை விரைவாக ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இதற்காக கடந்த காலங்களில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள், வரைபடங்கள் மற்றும் நில அளவை திணைக்களத்தின் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களும் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி MLAM ஹிஸ்புல்லா தலைமையில் நேற்றைய தினம் காத்தான்குடி நகரசபை தவிசாளரின் அலுவலகத்தில் பரிசீலிக்கப்பட்டன. இதன்போது குறித்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கான மேலதிகமான தேவையான விடயங்களை தாமதமின்றி ஆவணப்படுத்தி சமர்ப்பிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா காத்தான்குடி நகரசபை தவிசாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவருமான கலாநிதி ஹிஸ்புல்லாவின் வேண்டுகோளின் பேரில் முன்வைக்கப்பட்ட இவ்வேலை திட்டம் நீண்ட காலமாக பிரதேச அபிவிருத்தி குழுவின் அனுமதிக்காக காத்திருந்த நிலையில் நேற்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதான பஸ் தரிப்பு நிலைய வேலை திட்டம் உலக வங்கியின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைக்கு வரவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கல்லடிச்சேனை கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக சேகரிக்கப்பட்ட 117 ஆமை முட்டைகளை வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் திருகோணமலை தோப்பூர் பகுதியை சேர்ந்த 57 வயதுடையவர் என்றும் கைது செய்யப்பட்ட நபரும் கைப்பற்றப்பட்ட ஆமை முட்டைகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சேருநுவர வனவிலங்கு அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வரும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2 முதல் தீவிரப்படுத்த தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான அவசர செயற்குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற போதே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஜனவரி 26 முதல் நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளை உள்ளடக்கிய வகையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது கூடிய சங்கத்தின் மத்திய செயற்குழு தமது பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வை முன்வைக்க சுகாதார அமைச்சருக்கு 48 மணி நேர கால அவகாசம் வழங்கியிருந்தது. இருப்பினும் சுகாதார அமைச்சு உரிய தீர்வுகளை வழங்க தவறியுள்ளதால் போராட்டத்தை மேலும் வலுப்படுத்த தீர்மானித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் கீழ் குறிப்பிடப்படும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி வைத்தியசாலையில் கையிருப்பில் இல்லாத மருந்துகள் மற்றும் உபகரணங்களை வெளியிலிருந்து பெற்றுக் கொள்ளுமாறு நோயாளர்களுக்கு பரிந்துரைத்து மருந்து சீட்டுகளை வழங்குவது நிறுத்தப்படும். வைத்தியசாலையில் மேற்கொள்ள முடியாத ஆய்வக பரிசோதனைகளை வெளியில் செய்து கொள்ளுமாறு பரிந்துரைப்பதும் நிறுத்தப்படும். அரசியல் குழுக்களினால் ஏற்பாடு செய்யப்படும் சுகாதார முகாம்கள் மற்றும் கிளினிக்குகளுக்கு வைத்தியர்கள் தன்னார்வமாக கலந்து கொள்வதிலிருந்து விலகிக் கொள்ளுவர். போதிய வைத்தியர்கள் இல்லாத நிலையில் வைத்தியசாலைகளில் புதிதாக திறக்கப்படும் பிரிவுகளுக்கு வைத்தியர்களை இணைப்பது நிறுத்தப்படும். நோயாளர்களின் பாதுகாப்பு, தனிப்பட்ட இரகசியத்தன்மை மற்றும் போதுமான ஊழியர் வசதிகள் இல்லாத சூழலில் நோயாளர்களை பரிசோதிப்பதிலிருந்து வைத்தியர்கள் விலகிக் கொள்ளுவர். விசேட வைத்திய நிபுணர்கள் தாம் நியமிக்கப்பட்ட வைத்தியசாலையில் மட்டுமே சேவையாற்றுவர். விசேட நிபுணர்கள் இல்லாத பிற வைத்தியசாலைகளுக்கு சென்று மேலதிக கடமைகளை ஆற்றுவதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்வர் எனவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. உலகளவில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை திடீரென சரிந்துள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகளவில் தங்கத்தின் விலை மீண்டும் சரிந்ததால் உள்ளூர் சந்தையிலும் தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. இதன்படி நேற்றைய நிலவரப்படி 24 கரட் தங்கம் ஒரு பவுன் ரூபாய் 3,80,000 22 கரட் தங்கத்தின் ஒரு பவுன் 3,49,600 ரூபாயாகவும் விற்பனையாகிறது என அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. டிட்வா சூறாவளியை தொடர்ந்து மறுசீரமைப்பு முயற்சிகளை ஆதரிப்பதற்காக இந்தியா 10 பெய்லி பாலங்களை இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளரின் கூற்றுப்படி பாலங்கள் சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முக்கியமான இணைப்பை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டதெனவும் பெய்லி பாலங்களை வழங்குவது இலங்கைக்கான இந்தியாவின் $450 மில்லியன் சிறப்பு பொருளாதார தொகுப்பின் ஒரு பகுதியாகும் எனவும் இது வெளியுறவு அமைச்சர் S. ஜெய்சங்கரின் சமீபத்திய இலங்கைக்கான விஜயத்தின் போது அறிவிக்கப்பட்டதெனவும் சூறாவளிக்கு பின்னர் வழங்கப்பட்ட இந்தியாவின் முந்தைய அவசர மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண ஆதரவின் அடிப்படையில் இந்த உதவி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.